ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். அப்போ ஈசாக்கு யாருன்னு சொன்னா ஆபிரகாமுடைய மகன். ஆபிரகாமுடைய வேலை என்னது? ஆடு மாடு கழுதை குதிரை இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்க்கிறது தான் அவருடைய வேலை. அப்பா செஞ்ச வேலையை தான் புள்ள செஞ்சிருக்கணும். ஆனா இங்க பாருங்க, அவருடைய மகன் ஈசாக்கு பிறந்து வளர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா அப்பா செஞ்ச வேலையை அவர் செய்யல. ஒருவேளை அப்பா செஞ்ச வேலையை செஞ்சிருந்தா அப்பா என்ன பண்ணிருப்பாரு, எப்படி செய்யணும், எப்படி பராமரிக்கணும், என்னென்னலாம் செய்யணும்ன்றதுல கத்து கொடுத்திருப்பாரு. ஏன்னா அப்பாவுக்கு தெரியும். அப்பா செஞ்ச வேலையை செய்யல, வந்து என்ன பண்றாரு, விதை விதைக்கிறாரு. விதை வச்ச உடனே முதல் முறை அனுபவமே இல்ல. எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியாது, எப்படி பூச்சி மருந்து அடிக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாம எப்படியோ ஆண்டவர் கொடுத்த ஞானத்துல கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. நினைச்சு பாருங்க, முதல் அட்டம்ப்டே 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.